ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்யாணிஸ் உலகம். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான குருமா செஞ்சு காமிக்க போகிறேங்க. இந்த குருமாவை நீங்கள் இட்லி, இடியாப்பம், பூரி, சப்பாத்தி, பரோட்டா, தோசை இப்படி எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிடலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க செய்யலாம். முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. இப்போ இந்த எண்ணெயில் ஒரு 5-6 பல்லு பூண்டு சேர்த்துக்குங்க. ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்குங்க. ஒரே ஒரு வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்குங்க. ஒரே ஒரு தக்காளி சேர்த்துக்குங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா தழைகள் சேர்த்துக்குங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்குங்க. ஒரு 7-8 முந்திரி பருப்பு சேர்த்துக்குங்க. முந்திரி பருப்பு கண்டிப்பாக சேர்த்துக்குங்க. ரொம்ப ருசியை கூட்டி தரும் இந்த குருமாவுக்கு. அதே மாதிரி திக்னஸையும் தரும். இது கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துக்குங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு ஆஃப் பண்ணி கீழே வச்சுட்டு நல்லா ஆறின பிறகு மிக்சி ஜாருக்கு மாற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் குக்கரில் தேவையான காய்கறிகளை போட்டு 4 விசில் விட்டு எடுத்துக்கிறேங்க. இப்போ மறுபடியும் ஸ்டவ்வில் ஒரு பெரிய பேன் வச்சுக்கிறேன். இந்த பேனில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காய்ந்த பிறகு கடுகு பொரிய விட்டுக்கிறேன். இது கூட ஒரே ஒரு ஏலக்காய், ஒரே ஒரு கிராம்பு, சின்ன துண்டு பட்டை, ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் பொரிஞ்ச பிறகு ஒரே ஒரு வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது கூட ஒரே ஒரு தக்காளி, ஒரே ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா ஒன்று சேர்ந்து வதங்கி வரணுங்க. இப்போ இது வதங்கட்டும். அதுக்குள்ளே நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி சேர்த்த காய்கறிகள் எல்லாம் எப்படி வெந்திருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் கேரட், உருளைக்கிழங்கு, கொண்டக்கடலை சேர்த்து வேக வச்சுருக்கேன். பாருங்கள், உருளைக்கிழங்கு கொஞ்சம் பெருசு பெருசாகவே இருக்கட்டும். இப்போ ஃபஸ்ட்டு வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இது கூட கொண்டக்கடலையே சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக கேரட், உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூட கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். குழம்பு மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட நம்ம தண்ணி சேர்க்க போகிறோம். முதல்ல நம்ம இதெல்லாம் வேக வைக்கிறதுக்கு குக்கரில் தண்ணி சேர்த்தோம் இல்லைங்களா, அந்த தண்ணியே பயன்படுத்திக்கிங்க. கூடுதலாக தேவைப்பட்டதுன்னா ஆர்டினரி வாட்டர் சேர்த்துக்குங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றி இது கொதிக்க வைக்கணுங்க. இப்போ இது கொதி வர்றதுக்குள்ளே நம்ம ஃபஸ்ட்டு வெங்காயம், தக்காளி இது எல்லாத்தையும் வதக்கணும் இல்லைங்களா. கசகசா, முந்திரி பருப்பு இது எல்லாத்தையும் நம்ம வதக்கியிருக்கோம். அதை மிக்சி ஜாருக்கு மாற்றிப்போம். மாற்றி நல்லா வழுவழுன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த பக்குவத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம கசகசா, முந்திரி பருப்புலாம் சேர்த்துருக்கோம். நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இந்த அரைச்ச விழுதை இது கூட சேர்த்துக்கலாம். அதே மிக்சியில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கழுவி அந்த தண்ணியும் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த விழுது சேர்த்த பிறகு லைட்டாக கொதி வரணுங்க. கொதி வந்துட்டால் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இந்த குருமா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டவ்வை சிம்மிலேயே மாற்றிக்கிங்க.
பாருங்கள், லைட்டாக பபிள்ஸ் வர ஆரம்பிக்குது. ரொம்ப கொதிக்கணும்னு என்ற அவசியம் கிடையாது. இப்படி கொதிக்க வரப்போ நம்ம மேலே கொத்தமல்லி தழைகளை தூவிக்கலாம். இப்போ நான் புதினா தழைகளை தாங்க தூவுறேன். புதினா தழைகள் சேர்க்குறப்ப நல்ல வாசனையாக இருக்கும். இந்த குருமா ரொம்ப ருசியாக இருக்கும். அவ்வளோதாங்க, சூப்பரான குருமா ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், கலர்ஃபுல்லான குருமா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாத்துக்குமே பொருந்துங்க. இட்லி, தோசை, இடியாப்பம், சப்பாத்தி, பூரி இப்படி எல்லாத்துக்குமே சேர்த்து சாப்பிட்றப்ப ரொம்ப ருசியாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். பாய்.